அன்பான தோழலுக்கு வணக்கம். பழங்கள் சொன்னாலே நம்ம கண்களுக்கு முன்னாடி நிற்கக்கூடியது வாழைப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ், இப்படி ஒரு சில ஃப்ரூட்ஸ்களை சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இவையெல்லாம் நம்ம கண்ணுக்கு வந்து நிற்கக்கூடிய ஃப்ரூட்ஸுகள். ஏன்னா நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஃப்ரூட்ஸ்களும் கூட. நிறைய பேருக்கும் இந்த ஃப்ரூட்ஸை பற்றி தெரியும், சாப்பிட்டும் இருப்பாங்க. ஆனால் நான் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ரூட்ஸை காட்ட போகிறேன். ஒரு சிலவங்க தான் இது சாப்பிட்ருக்க வாய்ப்பு இருக்கும். அதுலேயும் ஒரு சிலவங்க மட்டும்தான் இந்த ஃப்ரூட்ஸை பார்த்தே இருப்பாங்க. அப்படிப்பட்டதான ஒரு ஃப்ரூட்ஸ் ஏக்கம் இப்போது உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வர போகிறேன். ஆஹா, என்ன அற்புதம்! அருமையான ஃப்ரூட்ஸ், உடலுக்கு சத்தை கொடுக்கக்கூடிய ஃப்ரூட்ஸு. ஒருவேளை நீங்கள் சாப்பிட்ருக்கலாம், சாப்பிடாம இருக்கலாம், சில நேரம் பார்த்துருக்கலாம், பார்க்காமையும் இருக்கலாம். இந்த ஃப்ரூட்ஸில் ரொம்பவே மருத்துவ குணம் இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ரூட்ஸை சாப்பிட்றவங்களுக்கு உடலில் ரொம்பவே சக்தி கிடைக்குமா. இந்த ஃப்ரூட்ஸை சாப்பிட்றவங்களுக்கு ரொம்பவே இம்யூனிட்டி பவரும் கிடைக்குமா. இந்த ஃப்ரூட்ஸை அடிக்கடி எடுக்கிறவங்களுக்கு தோல் பளபளக்குமா. இந்த ஃப்ரூட்ஸை அடிக்கடி பயன்படுத்துகிறவங்களுக்கு மன அழுத்தத்திலேருந்து வெளியே வர முடியுமா அப்படின்னு நல்ல தகவல்கள் எல்லாம் இருக்குது. இந்த ஃப்ரூட்ஸை பயன்படுத்துகிறவங்களுக்கு கொலஸ்ட்ரால் கம்மியாகி இதயத்துக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குமா இந்த ஃப்ரூட்ஸ். இந்த ஃப்ரூட்ஸோட பேர் என்ன தெரியுமா? ஆங்கிலத்தில் இந்த ஃப்ரூட்ஸுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பீனட் பட்டர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலக்கடலை வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவுக்கு இதில் மருத்துவ குணங்கள் அடங்கி இருக்கு பாருங்கள். இதை சாப்பிட்டு பாருங்கள். ஒரு முறை கூட சொல்கிறேன், மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பர். அது மட்டும் இல்லாமல் சிலவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். அவங்களும் நல்லா சாப்பிட்டா மலச்சிக்கல் பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம். அவ்வளவுக்கு சூப்பரான ஃப்ரூட்ஸு கிடச்சின்னா வாங்கி சாப்பிடுங்க, யூஸ் பண்ணி பாருங்கள். நன்றி.